நைட் டைம்ல சுடுகாட்ட கிராஸ் பண்ணும்போது, ஆவிங்க நம்மள பயன்படுத்தி ஊருக்குள்ள போயிரும்னு சொல்றத கேட்டுருப்பீங்க. ரமேஷுங்கிறவன் ரொம்ப நாள் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு, அவனோட சொந்த ஊருக்கு வரான். அவனோட சொந்த ஊருக்கு நுழையிற வழியில ஒரு சுடுகாடு ஒண்ணு இருக்குது. இந்த சுடுகாட கிராஸ் பண்ணி ரமேஷ் போய்க்கிட்டு இருக்கும்போது, தூரத்துல இருந்து "நண்பா" அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. ரமேஷ் திரும்பி பார்க்கும்போது, அவனோட ஃப்ரெண்டு அங்கருந்து ஓடி வந்துட்டு இருந்தான். "எப்படா ஊர்லேருந்து வந்த?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டே அந்த சுடுகாட்ட கிராஸ் பண்ணி போய்க்கிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு வயசான ஒரு ஆள் நிக்கிறாரு. அந்த ஆள பார்த்துட்டு சுரேஷ் ரமேஷோட காதுல என்னமோ சொல்றான். ரமேஷ் நேரடியா அந்த பெரியவர்ட்ட போய், "இந்நேரத்துல இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவரு, "நான் இந்த சுடுகாட்டுல தான்ப்பா வேலை செய்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, ரமேஷ் கூட வந்த அவனோட ஃப்ரெண்ட காணோம். உடனே ரமேஷ் அந்த தாத்தா கிட்ட, "என்னோட ஃப்ரெண்ட பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த தாத்தா, "இல்லப்பா, நீ தனியா தான் நடந்து வந்த" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ரமேஷோட தோள்பட்டையில சுரேஷோட கை தடம் இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரெண்டு மாரியே நம்ம கூட வந்தது யாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவன் ஊருக்குள்ள போய்க்கிட்டு இருக்கான்.